யூஆர் ஆசம். அப்போ நானும் ஆசம். உங்களுக்கும் கோல்ஸ் இருக்குது, எனக்கும் கோல்ஸ் இருக்குது. நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நானும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். ஆனால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது யார் தெரியுமா? நம்ம இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ். அந்த சரௌண்டிங்ஸை எப்படி அமைச்சிக்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்குது, நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்களோட ஆவரேஜாக தான் நம்ம இருப்போம் அப்படின்னு. பிகாஸ் இப்போ நான் வந்து ஒரு 4 பேரோட இருக்கேன் அப்படின்னா அந்த 4 பேரோட கரியர் ஆவரேஜ் தான் என்னோட கரியர் ஆவரேஜாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சேயிங் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நமக்கு நல்லாவே தெரியும், இங்கே இருந்தால் நம்ம உருப்படவே மாட்டோம், இங்கே இருந்தால் ஒர்க் அவுட்டே ஆகாது. இருந்தாலும் நம்ம அதை வந்து மாற்றிக்காமல், அந்த சரௌண்டிங்ஸை மாற்றிக்காமல் அதே இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துகிட்டே போவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருந்தால் நம்மளோட க்ரோத் எப்போவுமே இருக்காது. நம்ம அப்படியே அதே இடத்துல போரிங்கான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துகிட்டே இருப்போம். நான் சொல்ல போகிற இந்த டைப்ஸ் ஆஃப் பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னா உடனடியாக கட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, லைக் ஈஸியாக பண்ணக்கூடிய வேலையை கூட அவங்க பண்ண மாட்டாங்க, நம்ம மேலே திணிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யாருன்னு பார்த்தோன்னா, மச்சான் அவன் ரெஸ்யூம் அனுப்புறியா, என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் லிங்க் ஆகலை, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறியா, நான் எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்புகிறேன், என்னோட ரெஸ்யூமை நீயே ரெடி பண்ணி தரியா. இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். அண்ட் தென் மச்சான் செகண்ட் ஒன், மச்சான் ஒரு 500 அனுப்புறியா மச்சான், ஒரு 1000 அனுப்புறியா மச்சான், இந்த மாதிரி யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அண்ட் ஹெல்ப்புக்கு மட்டும்தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களையும் கட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம லைஃப்பில் எல்லாருமே பிஸியாக இருக்கோம், ஆனால் ஹெல்ப்புக்கு மட்டும்தான் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற யாராவது தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் தேர்ட், காசிப் அண்ட் ஜட்ஜ் பண்ணுறவங்க. காசிப் பண்ணுறவங்க லைக் மற்றவங்கள பற்றி உங்ககிட்ட காசிப் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை பற்றியும் அவங்க கண்டிப்பாக காசிப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவாய்ட். ஓகே, ஃபோர்த் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹே கொடிடா ஒரு பஃப் தானே, எங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது உனக்கு இல்லையாடி, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம கூட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல் ஹாவ் தட் ஒன் ஃபெலோ ஹூ கீப் டிஸ்கரேஜிங் எவ்ரி ஒன் அண்ட் மேக் அஸ் டவுன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு படிக்கிறீங்க, ஓ சூப்பர். டான்ஸ் ஆட போறியா, டான்ஸ்னா உனக்கு என்னன்னு தெரியுமா, பாட்டு பாட போறியா, பாட்டுனா உனக்கு என்னன்னு தெரியுமா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறியா, யூடியூப்பில் A to Z ஏதாவது ஒன்று கொஞ்சமாவது தெரியுமா உனக்கு. இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்சன் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கட். நெக்ஸ்ட் கேட்டகரி, நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க, புலம்பி தள்ளிட்டே இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் எக்ஸ்கியூசஸ், எதுக்கெடுத்தாலும் ரீசன்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் கட் இட். நோ. நெக்ஸ்ட் கேட்டகரி, இது ஒரு கிராக்கான கேரக்டர். பிகாஸ் ஒரு ப்ரொஃபஷ்னல் மீட்டிங்லேயோ இல்லை ப்ரொஃபஷ்னலாக நடந்துக்கக்கூடிய இடத்துலையோ ஒரு கேவலமான ஜோக்கு சொல்லிட்டு தெரிவாங்க. அண்ட் தென் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற இடம், ஒரு ட்ரிப்போ அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு இடத்துல போயிட்டு ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க, அப்படி ஆப்போசிட்டாக நடந்துப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்தா எனக்கு செம்ம காண்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி பீப்புளையும் கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்களும் இதை கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி, லைஸ், நாட் பீங் ஹானஸ்ட். ஒரு வாட்டி போய் சொல்லலாம், 2 வாட்டி போய் சொல்லலாம், கரெக்டாக. எப்போ பார்த்தாலும் பொய் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கே தெரியும். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ கேட்டகரி சொல்கிறீங்க, இந்த கேட்டகரியில் நிறைய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருக்காங்க, ஸோ எல்லாரையுமே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸே இல்லைனா கூட பரவாயில்ல, பட் தனியாகவே ஹாப்பியாக இருக்கலாம். அண்ட் தென் 2 to 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட போதும், நம்மளால் மெமரி சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். விட்டுட்டு இந்த மாதிரி பீப்புளோடு நம்ம சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளோட க்ரோத்தும் நம்மளோட கெரியர் க்ரோத்தும் லைக் ஒரு போரிங்கான பர்சனாக மாறிடுவோம். அண்ட் அவங்கள மாதிரியே நம்மளும் நெகட்டிவ் வைப்ஸை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக கட் பண்ணி விட்டுருங்க, நம்ம லைஃபுக்கு நல்லது. ஸோ நம்மளுக்கு குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி, அதை தான் நான் சொல்லுவேன். குவாலிட்டி பீப்புளை மட்டும் நம்ம கூட வச்சுக்கோங்க, மற்ற எல்லாரையுமே கட் பண்ணி விட்டுருங்க.